உலக வினோத செய்திகளின் சுவாரஸ்யங்களை உங்கள் கண் முன் நிறுத்தும் இன்றைய அட்லஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இத்தாலியில் ஒரே ஒரு மாணவிக்காக ஒரு பள்ளிக்கூடம் இயங்கி வருவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இத்தாலியின் டூரின் நகரில் இயங்கி வரும் பள்ளிக்கூடம் உலகின் மிக சிறிய பள்ளிக்கூடம் என்ற பெயர் பெற்றுள்ளது. இந்த பள்ளியில் சோஃபியா வயாலோ என்ற 8 வயது சிறுமி படித்து வருகிறார். 3வது வகுப்பு படிக்கும் இவருக்கு அனைத்து பாடங்களையும் இசமெல்லா கர்வேலி என்ற 33 வயதான ஆசிரியை கற்பித்து வருகிறார். இது குறித்து சோஃபியா கூறுகையில், இங்கு படிப்பது தனிமையாக இருப்பதாகவும் அருகில் மற்றவர்கள் இருப்பது போல் நினைத்துக் கொண்டு பாடம் படிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 4 சிறுவர்கள் 5ஆம் வகுப்பு முடித்துவிட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே சென்றுள்ளனர். மேலும் அடுத்த ஆண்டு மழலையர் வகுப்பில் மாணவர்கள் சேர உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக இசை கருவிகளை கொண்டுதான் பலவிதமான இசைகளை உருவாக்க முடியும். ஆனால் இவர்களோ ஷூவை கொண்டு மேற்கொள்ளும் இசை புதுவித அனுபவத்தை தருவதோடு நம்மை வியப்படையவும் வைக்கின்றது. பொதுவாக பெண்களுக்கு உணவு என்றால் பீஸா அல்லது பர்கரோ இல்லை வேறு ஏதாவது நவீன உணவுகள் தான் பிடிக்கும். ஆனால் இங்கே சற்று விசித்திரமாக இளம் யுவதி ஒருவர் மண் தான் எனக்கு ரொம்பவும் பிடித்த உணவு என்றும் மண்ணை உட்கொண்டு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். கன்சாஸ் சிட்டியில் வசிக்கும் 19 வயதான இளம் பெண் மண் உண்ணும் வினோத பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். இவர் 5 வயதாக இருக்கும்போது மண்ணை உட்கொண்டு அதிலிருந்து இந்த பழக்கத்திற்கு அடிமையானதாக குறிப்பிடுகிறார். கடற்கரை பூங்கா விளையாட்டு திடல் மண்ணை சேகரித்து வைத்து மொறு என்று சாப்பிட்டு வருகிறார். சிப்ஸுடன் மண்ணை தொட்டு ருசித்து சாப்பிடுகிறார் இந்த வினோத பெண். மின்சாரத்தை உடலில் பாய்ச்சி சாகசம் காட்டும் அமெரிக்க இளைஞர். சுற்றுலா பயணிகளுக்கிடையே வரவேற்பை பெற்று வரும் ஆஸ்திரேலியாவின் கூக் தீவு கடல் பூங்கா
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் பல தகவல்களுடன் அட்லஸ் நிகழ்ச்சி தொடரும். Dr. MGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. பட ஷூட்டிங் பாரு பல பேர் வசிந்துறாங்க 100 கைகள் ஒன்று சேர வேணும் ஒரு சினிமா புரிவாங்க